அஞ்சலி எங்க? அண்ணன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன்னு போனா 15 நிமிஷம் ஆச்சு, இன்னும் காணோம். 15 நிமிஷம் ஆச்சா? அஞ்சலி காணுங்க. நான் நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு, எனக்கு இன்னைக்கு கல்யாணம். என்ன விட்டுடுங்க சார், தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. இந்த தொழிலுக்கு புதுசா வந்தவங்க முதல் தடவை பிடிபட்டதும் விபச்சாரம் பண்ணலன்னு தான் சொல்லுவாங்க. சார், என்ன உங்க பொண்ணா நினைச்சு பாருங்க. என்ன வீட்டுக்கு போக சொல்லுங்க சார். இல்லனா அவமான தாங்காம எங்க அப்பா அம்மா அண்ணன் எல்லாம் தற்கொலை பண்ணிப்பாங்க சார். இத பாருமா, இது கோர்ட். பந்தபாசத்துக்கெல்லாம் இங்க இடம் இல்லை. ஏன் பொண்ணா இருந்தாலும் இதே தண்டனை தான் கொடுப்பேன். சார், என்ன பிடிச்ச என்ன இன்ஸ்பெக்டர் நல்லா விசாரிங்க. நான் தப்பு பண்ணல. கோயிலுக்கு பக்கத்துல போற வரவங்க கையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு இருந்தா இவரான. அரெஸ்ட் பண்ண போன என்னையே நீயும் வரியான்னு கேட்கிற இவரான. சார், அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றத நம்பாதீங்க. அவன் ஏன் தங்கச்சி சார், பத்திரம் வந்து தங்க சார். மிஸ்டர், உங்க தங்கச்சி தங்கமா இல்ல பித்தளையான்னு கோர்ட் முடிவு பண்ணும். சார், நான் சொல்றது கரெக்ட் சார். இவங்கெல்லாம் நாளைக்கு உடம்புல காக்கி சட்டை இருக்காடா, கொண்டாட்டி கழுத்துல தாலி இருக்காது. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். கோர்ட்ல இப்படி எல்லாம் கூச்சப்படக்கூடாது சார். அது என் தங்கச்சி சார். ஓகே, நான் வந்துட்டேன்ல, பாத்துக்கிறேன். நீங்க போங்க. இன்ஸ்பெக்டர், இந்த பொண்ணு குடிபோதையில இருந்தான்னு ஆதாரம் இருக்க? டாக்டர் சர்டிபிகேட்டே இருக்கு யுவர் ஆனர். டாக்டரே சொல்லிருக்காருமா நீ குடிச்சிருந்தேன்னு. யுவர் ஆனர், இந்த நாட்டில் விபச்சாரம் ஒழியணும், ஒழுக்கம் வளரணும்னு நீங்க எடுக்கிற முயற்சிகளும் கொடுக்கிற தீர்ப்புகளும் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு லாட்ஜில் விபச்சாரம் பண்ண பெண்களை கைது பண்ணி உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு இதே மாதிரி கடுமையான தண்டனை வழங்குமாறு கனம் கோட்டாளர்களை கேட்டுக்கிறேன். எஸ், ப்ரொசீட். இன்ஸ்பெக்டர், அது யார் தெரியுமா? மை வைஃப். ஷீ இஸ் மை வைஃப். அது எனக்கு தெரியாது யுவர் ஆனர். இல்ல, நான் விபச்சாரம் பண்ணல, நான் விபச்சாரம் பண்ணல. அம்மா, இந்த தொழிலுக்கு புதுசா வந்தவங்க எல்லாருமே முதல் தரம் பிடிபட்டதும் நான் விபச்சாரம் பண்ணலன்னு தான் சொல்லுவாங்க. இல்லையா யுவர் ஆனர்? யோ, அவன் ஏன் பொண்டாட்டியா? சாரி சார், கோர்ட்ல பந்தபாசத்துல இடம் இல்லை நீங்க தான் சொன்னீங்க. அப்படிப்பட்டவர் எழுந்துச்சு நிக்கிறீங்களே யுவர் ஆனர். பாண்டி பஜார் லாட்ஜில் காரை விட்டு இறங்குற கையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாங்க. அரெஸ்ட் பண்ண போன என்னையே நீயும் வரியான்னு கேட்கிறாங்க யுவர் ஆனர். இல்ல இல்ல, இந்த இன்ஸ்பெக்டர் போய் சொல்றாரு. இவங்க குடிபோதையில இருந்ததுக்கு ஆதாரமா டாக்டர் சர்டிபிகேட் இருக்கு யுவர் ஆனர். இன்ஸ்பெக்டர், நீங்க பிளான் பண்ணி புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. 50 ரூபாய் கொடுத்தா எத்தனை டாக்டர் சர்டிபிகேட் வேணாலும் வாங்கலாம். தெரியுமா உங்களுக்கு? அப்போ இந்த பொண்ணு குடிபோதையில இருந்தான்னு அந்த இன்ஸ்பெக்டர் கொடுத்ததும் 50 ரூபாய்க்கு வாங்கின சர்டிபிகேட்டா யுவர் ஆனர்? யுவர் ஆனர், ஒருத்தரோட செல்வாக்கு குறைக்கிறதுக்காகவும் எதுக்குறவங்களை அழிக்கிறதுக்காகவும் அவமானப்படுத்துறதுக்காகவும் பொய் கேஸ் போறது நாட்டில் அதிகமாயிடுச்சு. அதுக்கு சட்டத்தை காப்பாற்ற வேண்டியவங்களே தொட போறது சகஜமாயிடுச்சு. இந்த பொண்ணோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக ஒரு பாவம் அறியா இந்த பொண்ணை இங்க கொண்டு வந்திருக்காங்க. இனிமே எந்த மாப்பிள்ளை தாலி கட்டக்கூடாது, இவன் அண்ணன் அவமானத்துல சாகணுன்றதுக்காகவே இந்த பொண்ணை கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த தங்க மனசுக்காரன் தலைகுனியை நான் விட மாட்டேன். யுவர் ஆனர், வாழ வேண்டிய ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை பாழாடக்கூடாதுன்னு தான் நான் இந்த கோர்ட்டை இப்படி நடந்துக்கிட்டேன். நான் செஞ்சது தப்பு இல்லைன்னா என்னை மன்னிச்சிருங்க. தப்புனா என் மேல என்ன ஆக்ஷனாலும் எடுத்துக்கலாம். ஆனா எடுக்க முடியாது, எனக்கு சட்டம் தெரியும்.
மானத்தையே காப்பாத்திட்டப்பா. உங்க மகன் என் உயிரே காப்பாத்தினார். அதுக்கு முன்னால நான் பண்ணது ரொம்ப சாதாரணம். சாரிம்மா, உன் சம்மதத்தை கேட்காமல உன் கருத்தை தாலி கட்டிட்டேன். உனக்கு சம்மதம் தானே? அப்புறம் நிக்கிற காலைல விழு. நல்லா 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 இருக்கணும். விஜய், ஐஜியை ஷூட் பண்ணிருக்கேன். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. இவரை ஜெயிக்கவும் முடியாது, எங்களை பிரிக்கவும் முடியாது. தமிழா நீ வாழ்ந்தால் தான் தமிழ்நாடு வாழும். தவறெங்கே நடந்தாலும் கொடி தூக்கிடு. எதிர்காலம் உருவாக எதிர்நீச்சல் போடு. எது வந்து தடுத்தாலும் கொடியாக்கிடு. எல்லோர்க்கும் நன்மைகளே உண்டாக்க பார்ப்போம். பொல்லாத தீமைகளே இல்லாமல்